எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பழைய படத்துல கரெக்டா மோகன் பாட வர்றப்ப மழை பெய்யும், அது மாதிரி. ஆனா பரவாயில்ல, சாரல் தான், சரியாயிடும். அதே நம்பலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நல்ல வேளை இந்த முக்கியமான கல்ச்சரல்ஸ்லாம் நடக்கிறப்ப இது நடக்கலை. உண்மையிலேயே பெரும் பாராட்டு இந்த பிள்ளைகளுக்கு. பிச்சு உதறிவிட்டாங்க. இப்போல்லாம் டெலிவிஷனில் நடக்கிறத விட இந்த பள்ளிக்கூட கலை விழாக்கள் தான் பயங்கரமாக இருக்குது. ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக நான் என்னோட டைரக்டருக்கு எடுத்து இதை அனுப்புனேன். இந்த நீங்களா நாங்களான்னு இங்கே ஒன்று பண்ணாங்கல்ல, அவர் அங்கேருந்து என்ன சார் நம்மளை விட பயங்கரமாக செட்டு போட்டிருக்கானுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எல்லா நாட்டுப்புற கலைகளையும் ஒன்றிணைத்து வைத்தது. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் ஒருத்தர் மிச்சம் இல்லை, அவ்வளோ பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்கூலில் இருக்க 50 பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கரஸ்பாண்டன்ட்லேருந்து டீச்சர்லேருந்து அவர் பேசுகிறாரு, இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பசங்க முழுக்க எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணாங்க. குறிப்பாக அந்த கரகம் நடக்கும்போது பொதுவாக டெலிவிஷனில் ஷோஸ்லேயே கூட சின்னதாக ஒரு ரிப்பு மாதிரி போட்டு இங்கே கட்டிடுவாங்க. ஆனால் அந்த பசங்க அது கூட பண்ணாமல் அவங்க பேலன்ஸ் பண்ணாங்க. 2-3 பேருக்கு கீழே விழுந்தது. அதில் ஒரு பொண்ணு முகம் வாடி போச்சு. அதை யாரும் பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. இது மிகப்பெரிய விஷயம் பண்ணது. முதல்ல அதுக்காக அவங்களுக்கு பாராட்டணும். அந்த பொண்ணு பின்னால் நின்றுட்டு அந்த விட்டப்போ ஐயோ பதறுதே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பெல்ட்டி அடிச்சுட்டு ஒரு வால் கம்போட எடுத்து ஒரு சுற்றுனாப்புல. ஸோ நைஸ். ஓகே, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து கலை நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்கா? இன்னும் இருக்கா? ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீயா நாளே பல விஷயங்கள் இங்கே பேசுனாங்கல்ல, நீங்களும் நாங்களுமா. அதில் ஒரு பையன் சொன்னாப்புல, நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நான் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறேன், உங்களை மாதிரி என் பிள்ளை கோட் சூட் போட்டுக்கிட்டு நல்லா வேலை பார்க்கணும். அப்போ தான் நான் நினச்சேன், கோட் சூட் போட்டுக்கிட்டு அவனும் நின்றுக்கிட்டு தான்டா இருக்கான், பாவம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சௌரியமாக தெரியலாம், நீங்கள் கோட் சூட் போட்டுட்டு அந்த பையனும் நின்றுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு. முதல் முக்கியமான விஷயம், உங்கள் பிள்ளைகளை கண்டு நீங்கள் பயப்படாது. இந்த பிள்ளைகள் தோற்று விடுமா என்கிற உங்கள் பயம்தான் பிள்ளைகளை தோற்கடித்து விடும். அதுதான் ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கிறது. எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கலை, என் வாழ்க்கையை சரியாக நான் நினைத்தபடி எனக்கு அமையவில்லை என்பதை போல என்னுடைய பிள்ளைக்கும் வாழ்க்கையை சரியாக அமைந்து விடாமல் போய்விடுமோ என்ற கவலையும் பயமுமே உங்கள் பிள்ளைகளுக்கு தொந்தரவாக மாறிவிடக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டியது நம்பிக்கையை தானே ஒழிய பயத்தை அல்ல. முதல்ல பயப்படாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்கள் பயங்களின் வழியாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முயற்சிக்கிற போது அந்த பிள்ளைகளின் திறன்கள் உங்கள் கண்ணில் படாது. ஏன்னா நீங்கள் வழிநடத்துவதற்கான மூலமாக வைத்திருப்பது உங்களுடைய பயத்தை தான். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மூலமாக வைத்து பிள்ளைகளை வழிநடத்த முயற்சிக்கிற போது பிள்ளைகளின் திறன்கள் கண்ணில் படும். அதே பயத்தை மூலதனமாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வழிநடத்த முயற்சி பண்ணுறப்ப அந்த பிள்ளைகளோட குறைகள் மட்டும்தான் படும். அதான் இப்போ இருக்கிற பெரிய சிக்கல். அதனால பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஆழமாக கவனிச்சு பாருங்கள். நீங்கள் 8ஆம் கிளாஸ் படித்தப்போ இப்படி இருந்தீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வேணால் பீத்திக்கலாம், சொல்லுவோம், நான்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான்லாம் அவ்வளோ பொறுப்பாக இருந்தானாக்கும், அப்படி இருந்தானாக்கும், இப்படி இருந்தானாக்கும்னு சொல்லிட்டு அப்பாக்களின் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தா நம்ம வண்டவாளம் என்னங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? எல்லா காலகட்டத்திலும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா பெரிய ஞானி மாதிரி வந்து கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். உங்கள் பால்ய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளின் பால்ய காலத்தை முதலில் ஒப்பிடாதீர்கள். அடுத்த பிள்ளையோடு ஒப்பிடுவது அப்பளம் இருக்கட்டும். பக்கத்து வீட்டு பிள்ளையோட ஒப்பிடுறது, ஏற்ற வீட்டு பிள்ளையோட ஒப்பிடுறது, இதை விட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களினுடைய பால்ய காலத்தோடு உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடுவது தான் பெரிய சிக்கல். நான் 8ஆம் வகுப்பில் இருந்தபோது எப்படி தெரியுமா, தனியாக கடைக்கு போவேன். எங்கள் அப்பாவோட ஞாயிற்றுக்கிழமை போய் எல்லா வேலையும் நான் பார்த்து கொடுப்பேன். எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியும், அதை செய்வேன் இதை செய்வேன். எங்கள் அம்மாவுக்கு தண்ணி தூக்காந்து கொடுப்பேன். உனக்கு ஒன்றுமே தெரியல. நீங்கள் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, இன்டர்நெட் தான் என்னன்னே தெரியாது, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது, இங்கிலீஷில் பேச தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பதிலாக தண்ணி தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கீங்க, அவ்வளோதான் ரியாலிட்டி தானே. அப்போ உங்களுடைய கடந்த காலத்தோடு இந்த காலத்து பிள்ளைகளை ஒப்பிடுவதன் வழியாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணிங்கன்னா, நீ என்னை விட சிறந்தவன் அல்ல, என்னை விட சிறந்தவள் அல்ல என்ற ஒரு கருத்தை நாம் விதைக்க முயற்சி செய்கிறோம். அதுதான் பிரச்சனை. ஆனால் உண்மையிலே உள்ளுக்குள்ளே என்ன ஆசைப்படுறோம், என் பிள்ளை என்னை விட பெருசாக வரணும்னு வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உள்ளுக்குள்ள பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ என்னை விட பெரிய ஆள் கிடையாது, காசு பணம் பெருசாக இல்லாட்டியும் கஷ்டப்பட்டு மேலே வந்தவன் நான். ஆனால் காசு பணம்லாம் இருந்து கூட சரியாக செயல்படாத ஆள் நீ. நான்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத போட கஷ்டப்பட்டு படித்த ஆள் நான். உன்னை பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாலும் சரியாக படிக்காத ஆள் நீனு. இப்போ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, நீ எனக்கு ஈக்குவலான ஆள் இல்லை. இதை சொல்லுவதன் வழியாக ஒரு பிள்ளை என்ன பண்ணுறோம், உங்களை தாண்டி பயங்கரமாக ஜெயிச்சிருமா, அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் புலம்பிட்டு இருக்கானா அது பட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சு அதான் பண்ணுவாங்க. அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை, இந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியுமா, குறைக்க முடியுமா? இந்த ஃப்ரண்ட் லைட் எனக்கு யாருமே தெரில. இல்லை யாரும் போறியல போகலையோ, ஆளு இருக்கிறது தெரியணும்ல. இப்போ தெரியுது. ஏன்னா ரொம்ப நேரமாக சரி இதை நிறுத்த வேண்டாம், மழை வேற பெய்து கிடுக்கிடுன்னு பேசி முடிச்சு போகணும்னு பார்த்தேன். மழை குறைஞ்ச உடனேயும் இது என்னது, சே
அதாவது தலை விட்டதுக்கு டிஷ்யூ கொடுத்த ஒரே ஊர் இந்த ஊர் தான். ரைட்டு, சந்தோஷம். அப்ப நம்ம அந்த காலகட்டத்தோடு ஒப்பிடுவதன் பின்னால நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் சிறப்பாக வாழ்ந்தேன் என்று தன் பிள்ளைகளிடம் சொல்ல ஒவ்வொரு தந்தையும் தலைப்படுகிறார். அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. நாஸ்டாலஜி வழியாக தான் பிள்ளைகளை திருத்த பார்ப்போம். அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு வச்சிருக்க புத்திமதி ஒன்னே ஒன்று தான். ஒரு கதை ஆரம்பிப்பாங்க, நான் அந்த காலத்தில் அப்படிம்பாங்க. இந்த கதையை ஆரம்பித்த உடனே வீட்டுக்குள்ளே 2 பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, மனைவி நிற்கல. இவர் பையனுக்கோ பொண்ணுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்காக அப்பாக்கள் இந்த லைட்டை குறைச்சிருங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ தெரியாட்டியும் பரவாயில்ல ஆனால் பரவாயில்ல, அப்ரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, பூஸ்ட் பண்ணிக்கோங்க, 3.8 dB வைங்க, முடிஞ்சு அவ்வளோதானே. எனக்கு ஆளுகளை தெரியணும், உங்களுக்கு ஒத்தாள் தெரியணும், எனக்கு 5000 பேர் உட்காந்துருக்காங்க, அவ்வளோ பேரும் தெரியணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மனசில் என்ன ஓடுது அப்படின்னு கேட்டால், நம்ம அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. வீட்டுடைய ஆண்கள் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை உட்காந்துருக்கும், ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கும், உங்கள் மனைவி இருப்பாங்க. நான் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஆரம்பித்தோன்னே அந்த இடத்துல இருந்து யார் ஃபஸ்ட்டு எஸ் ஆவான்னு தெரியுமா? அந்த அம்மா தான் எஸ் ஆவாங்க. பிள்ளைங்க கூட அங்கே இருப்பானுங்க. ஏன்னா அது ஃபஸ்ட் நைட்டில் சொல்ல ஆரம்பித்த கதை, பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல ஆரம்பித்த கதை. நான்லாம் அந்த காலத்தில் செருப்பு கூட போடாமல் நடந்து திரிஞ்சேன். அதுக்காக நாங்களும் போட்டுருக்க செருப்பு கழட்டி போட்டால் நடக்க முடியும்? உங்கள் 8ஆம் வகுப்பிலே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அப்படி இப்போது இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு பிள்ளை வாழ வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்திக்கவே முடியாது. உலகம் மாறி இருக்கிறது, காலம் மாறி இருக்கிறது. உங்கள் 8ஆம் வகுப்பில் நீங்கள் இருந்தபோது உங்களுக்கு இருந்த சுற்றம் வேறு, சூழல் வேறு, பிரைமரி என்விரான்மெண்ட் வேறு, உளவியல் வேறு, வாழ்க்கை சிந்தனை வேறு, தத்துவங்கள் வேறு. இன்னைக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையுடைய உலகம் என்பது வேறு. ரைட்டா? நீங்கள் மேப்பில் மட்டும் பார்த்து அமெரிக்காவை சர்வசாதாரணமாக கூகுள் மேப் வழியாக அவனை வச்சு நடந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா? நீங்கள்லாம் அதிகபட்சமாக இங்கேருந்து பக்கத்தில் கோயம்புத்தூருக்கு டூர் போனீங்க, மிஞ்சி போனால் ஊட்டிக்கு டூர் போனாலும் அந்த காலத்தில் பணக்காரங்கிறாங்க. ஆனுவல் டே முடிஞ்ச உடனே லீவ் விட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு கூட்டி போகணும் சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. நெஞ்செல்லாம் வலிக்குது நமக்கு. When the world becomes a global village that you can't compare your kids with your own younger generation. அடுத்த பிள்ளைகளோடு ஒப்பிடுவது கூட இப்போ பெருசாக அளவுக்கு இல்லை, குறைஞ்சு போச்சு. அது பிள்ளையுடைய செல்ஃப் எஸ்டீமை பாதிக்குது அப்படின்னு எங்கே புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்கள் பாலிய காலத்தோடு ஒப்பிடுகிறீர்கள். நான்லாம் எங்கள் அப்பா பார்த்தாலே நடுங்குவேன். புரியல, என்ன உங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தாரா? எதுக்கு அவரை பார்த்து நீங்கள் நடுங்குனீங்க? நான்லாம் எங்கள் அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டேன். அதுக்காக நாங்கள் உங்கள் முன்னால் நின்று பேசாமல் இருக்க முடியுமா? இது என்ன லாஜிக்? 7-8 பிள்ளை இருந்தப்போ அப்பாக்கே குழப்பமா இருக்கும். அப்போலாம் இவன் எத்தனாவது பிள்ளைனே குழம்பிடுவார். இதில் எங்கே இருந்தாலும் நின்று பேசுறது. இவன் 2வது பையன் சரவணன், இவன் 3வது, 4வது, 4வது யார், 5வது குழம்பிடும். இப்படி பார்த்துட்டு மனைவியை பார்ப்பாரு, தலையெழுத்துங்க, அவன் தாங்க 4வது அப்படிம்பாங்க. ரொம்ப பிஸியாக இருந்தீங்க பாஸ். நீங்கள்லாம் 400 மார்க் எடுத்ததுக்காக ஊரில் கிடா வெட்டி புது துணி போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸ்கூலில் 400 மார்க் எடுத்தவங்களாம் ஹீரோ. போகலாம் நீங்கள்லாம் 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப 500க்கு 400 மார்க் எடுத்தாலே மாமா வீட்டிலேருந்து புது ட்ரெஸ்லாம் போடுவாங்க, வீட்டில் கரிசோர்லாம் ஆக்கி போடுவாங்க. 498 மார்க் எடுக்கிறாங்க 500க்கு. வீட்டிலேயே இளவு வீடு மாதிரி கிடக்கு. 2 மார்க் எங்கே போச்சு அப்படிங்கிறாரு பாப்பா. அந்த 498 மார்க்குள்ள தான் இந்த 2 மார்க்கும் இருக்குது. நீங்கள் உங்கள் காலத்தோடு ஏன் அந்த 498 மார்க் தான் உங்களுக்கு முக்கியமானதாக படுதுன்னா, அதை மட்டும் வச்சு தான் முன்னால் ஜெயிக்க முடியும் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். உங்கள் பாலிய காலத்தோடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒப்பிடுற போது என்ன சிக்கல் வருதுன்னா, நவீன காலத்துடைய பிள்ளைகளின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொள்வதே கிடையாது. நவீன காலத்துடைய அறிவினுடைய டைமென்ஷனே மாறி இருக்குது. The intellectualism or brilliance, the dimension of the brilliance have been changed in years. அறிவு என்பதற்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள் பெரிய அளவுக்கு மாறிவிட்டது. 16ஆம் வாய்ப்பாடை சரியா சொல்றப்பல ஒரு காலகட்டத்தில் அறிவாளியான பிள்ளை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கிட்டு டக்குன்னு டீச்சருக்கு நோட் எடுத்து கொடுக்குறப்பல டீச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் அறிவாளி பிள்ளை. ரைட்டு தானே? A+B ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா டபக்குன்னு பதில் சொல்கிறேன், சரியான பிள்ளை. இப்போ பதில்கள் பிரச்சனையே கிடையாது. பதில்கள் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு. இப்போ பதில் பிரச்சனையே கிடையாது. கேள்வி கேட்கும் அறிவு இருப்பது தான் இப்போது அறிவு. பதில்கள் அறிவில்லை. பதில்கள் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சிருக்கதா அறிவு. நீங்கள் நம்புனீங்கல்ல, அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தகவலை தெரிஞ்சு வச்சிருந்தாலும் உங்களால் கூகுளை ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தகவலை தெரிஞ்சு வச்சாலும் ChatGPT ஜெயிக்க முடியாது, Grok'ை ஜெயிக்க முடியாது, Gemini'யை ஜெயிக்க முடியாது, இன்னும் இருக்கக்கூடிய AI டூல்ஸை ஜெயிச்சு வச்சிருக்க முடியாது. So knowing more number of information is not knowledge. What kind of a question that a kid has to raise is called knowledge. அவ்வளவுதான். கேள்வி எழுப்பும் பிள்ளைதான் அறிவாளி பிள்ளை. இந்த காலத்து பிள்ளை கேள்வி எழுப்பும். படிப்புடைய நோக்கமே கேள்வி எழுப்புறதுதான். சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அவன் நல்ல பிள்ளைங்கிறது அந்த உங்க காலம் பாஸ். சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை சிறந்த பிள்ளை, அடக்கமான பிள்ளை. அம்மா சொன்னா கேட்பான், அப்பா சொன்னா கேட்பான், டீச்சர் சொன்னா கேட்பான், பக்கத்து பெஞ்சு பையன் உட்காந்து சொன்னா கேட்பான், அப்புறம் பொண்டாட்டி சொன்னா கேட்பான், கேட்பாரு பேச்சு கேட்பான். அவனை தான் கடைசியில் சொல்லுவீங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு அதுக்கு தானே பழக்கி விட்டீங்க. சொல் பேச்சு கேட்கணும்ப்பா. வாழ்க்கையில் ரியாலிட்டி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வார். அது ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல குணம்தான். ஆனால் சுயமாக சிந்திக்கிற பிள்ளைகள் தான் தலைவர்கள் ஆவார்கள். சுயமாக சிந்திக்கணும். they have to think on their own. ஏன், எதுக்கு, எப்படி, என்ன பிரச்சனை, இது சரியா, இதுவா, கோபிநாத் பேசினா என்ன பெரிய டைட்டா, இது கரெக்டாக இல்லையான்னு உட்காந்து அனலைஸ் பண்ணுமா இல்லையா?
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போயிருக்கான் பாருங்க. டேய், நானே சொன்னாலும் தப்புனா தப்பு தாண்டா, நீ அனலைஸ் பண்ண. அந்த பர்செப்ஷன் மேட்டர்ஸ் டுடே. அப்ப நீங்க உங்க பால்ய காலத்தோடு ஒப்பிடுகிற போது 16 வாய்ப்பாடு தெரிந்த பிள்ளை அறிவாளி பிள்ளை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இல்லையா? அவனுக்கு 16 வாய்ப்பாடு தெரியாது. இப்ப 16 எவ்வளோ? இதை சொல்றதுக்கு கால்குலேட்டர் இருக்கு. நான் என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கேன். 16,65,324 இன்ட்டு 70,86,444 வகுத்தல் 60,56,065. இதை உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உங்களால் இப்போ என்கிட்ட சொல்லுங்களேன், ஒரு செகண்டில் பதில் சொல்லுவாங்க. ChatGPT செக் திஸ் அப்படிமா பதில் வந்துடும். த ஆன்சர் வில் கம். அப்போ கேள்வி கேட்பது தான் அறிவு, பதில் சொல்வது அறிவல்ல. இப்போ நான் சொன்ன நம்பரை நீங்கள் கூட்டி பெருக்கி வகுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு 10 வருஷம் ஆயிருக்கும். அப்போலாம் இப்போ 10 செகண்ட் கூட ஆகாது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது தெரியாது, என்ன இது கூட தெரியாமல் இருக்கா, எனக்கு விவரம் பத்தலனும். அவனுக்கு தெரிஞ்ச எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இது கிட்டத்தட்ட மேட்ரிமோனியில் கணவன் மனைவி தேடுறது மாதிரி. பொண்ணு பிள்ளைங்க தேடுவாங்கல்ல, நல்ல குடும்ப பாங்கான, சிகப்பான, அழகான, மரியாதையான, நன்கு படித்த, வேலைக்கு செல்லுகிற அடக்கமான ஒரு பெண் தேவை. நீங்க என்ன கேட்குறீங்க? எனக்கு புரியல. இது என்ன டிசைனு? சமைக்கவும் செய்யணும், கம்ப்யூட்டரும் செய்யணும், மாமனாருக்கு மரியாதை செய்யணும், மாமியாருக்கு மரியாதை செய்யணும். செய்யட்டு, நான் வேணாங்கல. இந்த பக்கம் உயரமான, பெங்களூரில் குறைந்தபட்சம் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற, அம்மா அப்பா தொந்தரவு இல்லாத, தனி கொடுத்துறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு பையன் வேணும். அப்ப நீங்க செய்யணும். அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிராஸ் த பார்டர்ஸ். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. பிள்ளைகள்கிட்ட எந்த பிரச்சனையும் இப்போ பெருசாகவே இல்லை. நீங்கள் பயப்படாதீங்க. நம்முடைய கடந்த கால மிடில் கிளாஸ் பயங்களை பிள்ளைகள் மீது நீங்கள் திணிக்க அவர்கள் பயந்து கொண்டே போவார்கள். ஒரு கல்வியினுடைய பெரு நோக்கம் என்பது நம்பிக்கையை தரணும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள முடியுங்கிற துணிச்சலை தரணும். எந்த சூழ்நிலையும் கடந்து வர முடியும் என்ற தத்துவத்தை நாம் பிள்ளைகளுக்கு போதிப்பது தான் இன்றைக்கு அறிவாக இருக்க முடியும். நாலேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். என் மக ரூம்குள்ளே நான் போயிட்டு சும்மா வம்புலுக்கிறதுக்காக பாப்பா வா இப்போ என்ன மணி அப்படின்னம்னா, தலைக்கு மேலே கிளாக் இருக்குது. அதை ரூம்குள்ளே நம்மகிட்ட கேட்குறான், வம்புக்கு தான் கேட்குறான்ட்டு. தலைக்கு மேலே கிளாக் இருக்குது. மணி என்ன அப்படின்னா நம்மளும் பார்க்கலாம்ல. பாப்பா இப்போ மணி என்னன்னா அவன் மேலே கூட நம்புற மாட்டேங்கிறான். அவன் ஸ்டடி டேபிள் உட்காந்து அலெக்ஸா வாட்ஸ்அப் டைம்னா அப்படிங்கிறான். பக்கத்தில் அலெக்ஸா இருக்குது. அலெக்ஸா சொல்லுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிள்ளைங்களை எந்த லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா, அந்த அலெக்ஸாட்ட போயிட்டு வேணும்னு அந்த குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது அது பாட்டு பாடும். அவன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான், நம்ம மாற்றுவோம். அந்த அலெக்ஸாவை ட்ரெயின் பண்ணி என் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாமலாம் பண்ணி விட்டுருச்சுங்க. வேர்ல்ட் இஸ் மூவிங் ஸோ ஃபாஸ்ட் கைஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் கடந்த கால பயங்களின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்தாதுங்க. உங்களுடைய நெகட்டிவிட்டி இருக்குல்ல, பிள்ளைக்கு இதாகிருமோ அதாகிருமோ. அம்மாக்கள் முதல்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் கடந்த கால பயத்தை ஒதுக்குவீங்க. உங்கள் நெகட்டிவிட்டிலேருந்து பிள்ளைகளை வளர்க்க பார்க்காதீங்க, உங்கள் நம்பிக்கையிலேருந்து பாருங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், அப்சஸ்டாக இருக்காதீங்க. எப்போ பாரு புள்ள 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 புள்ள. கரஸ்பாண்டன்ட்லேருந்து அவ்வளோ பேரும் கதறாங்க. எல்லாம் ஒதுங்கி நில்லுங்கப்பா, ஒரு பெரிய கேமராமேன் இருக்காரு, எல்லாருக்கும் வீடியோ தாரேன்னு. கூட்டம் ஃபுல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். யார் பிள்ளை எங்கே ஆடுது எதுனே தெரியல. பாவம், நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையை புகைப்படம் எடுக்க முயற்சிக்கிறீர்கள். மேடையில் ஆடும் பிள்ளைகள் கண்களால் தங்கள் அப்பாவையும் அம்மாவையும் தேடுகிறார்கள். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இமோஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தாயும் தந்தையும் எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் மேடையில் இருக்கிற பிள்ளைகளிடம் கேளுங்கள். அப்பாவுடைய அந்த கண் பார்வை, அந்த ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம்னு சொல்லுவானுங்களா, அது மாதிரி மேடையில் இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியணும். நான் யார் வித்த பிள்ளையோ இல்லையா, எனக்கே நீங்க தெரிஞ்சாதான் பேச்சு வருது. ரைட்டு தானே? நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டா கூட எங்க அம்மா அப்பா தானே பார்த்தாங்க. எனக்கே உங்க கண்ணை பார்த்தா தான் பேச்சு வரும். மேடையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது தெரியணும்ல, உங்களை பார்க்கணும்ல. அப்ப பார்க்கறதுக்கான இடம் நம்ம ஒதுக்கணும்ல. அப்சஸ்டாக இருக்கும். இந்த காட்சியை உடனே காட்சிப்படுத்திடணும். கண் வழியாக காட்சிப்படுத்துங்க. என்ன பிரச்சனை இப்போ? இது எல்லாத்தையும் கடைசியில் என்ன பண்ண போறீங்க? மெமரி முடிஞ்சோடனே அழிக்க போறீங்க, அவ்வளவுதானே. இதில் பாதி பேர் கடைசி வரைக்கும், இந்த இப்போ கூட ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, இந்த கேமராமேனை நம்புறேன். நம்ம தான் சொல்கிறோம் பிள்ளைங்கள்லாம் ஃபோனை தொடவே கூடாது, நீ ஃபோனை தொடவே கூடாது, முதல்ல நீங்கள் ஃபோனை வைங்க. இப்போ கூட ஒரு பிள்ளை கூட ஃபோட்டோ எடுக்கலை, எல்லாம் எடுக்கிறது அம்மா அப்பா தான். இப்போ சொல்லியும் கூட ஆஃப் பண்ணலை. அந்த அவர் ஆஃப் பண்ணலை, இந்த அவர் ஆஃப் பண்ணலை, யாரும் ஆஃப் பண்ண மாட்டோம். ஆனால் காமெடியான விஷயம் என்னன்னா, நான் 40 நிமிஷம் பேசுகிறேன்னு வச்சுக்கலேன், 40 நிமிஷம் கையை கடுக்க இப்படி பிடிச்சிட்டு அமுக்கினவர் இருந்தவர் கடைசி வரைக்கும் அந்த சிகப்பு பட்டனை அமுக்கியே இருக்க மாட்டார். ரெக்கார்டிங் பட்டனை வீட்டுக்கு போயிட்டு ஐயோ என்ன ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை, அது ஃபோனே சரியில்லை, புதுசு வாங்கிட்டாங்க அப்படின்றது. நீ சிகப்பு பட்டனே அமுக்கலை. பிள்ளைகள் மேலே அப்சஸ்டாக இருக்காதிங்க. எப்போதும் பிள்ளைகளை பற்றி நினைத்து கொண்டு இருக்காது. ஏன்னா பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டோம் இல்லையா. வீட்டில் 4-5 பிள்ளை இருந்த காலகட்டத்தில் பெருசாக அப்படிலாம் இல்லை. இப்போ மாதிரிலாம் தூக்கி வச்செல்லாம் கொஞ்சலை. அப்பா கடை முடிச்சு வீட்டுக்கு வந்தார்னா தூங்கிட்டு இருக்க பிள்ளைகளை தட்டி எழுப்பி காரா பூந்தியெல்லாம் கொடுத்து விட்டு தூங்குற பிள்ளைக்கு அப்படி ஒரு முத்தம் கொடுத்துட்டு சாப்பிட்டு போவார். ஏதோ ஒரு இணைப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு ஆகிட்டதுனால 24/7 அம்மாக்கள் இந்த பிள்ளைகளை பற்றி யோசிக்கணும். அப்படி யோசிக்காத அப்பாக்களே பொறுப்பு இல்லாத அப்பாக்கள் நினைக்கிறீங்க. இப்போ பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்?
இந்த நேரம் சாப்பிட்டுப்பானா? இப்போ அவனை டீச்சர் திட்டிருப்பாங்களா, இல்லை டீச்சரை இவன் திட்டிருப்பானா? இப்போ மத்தியானம் கரெக்டாக சாப்பிட்டுருப்பானா? உச்சா போயிருப்பானா? தூங்கியிருப்பானா? வந்திருப்பானா? வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பான்? சாயந்தரம் வந்து கட்டி பிடிப்பானா? கட்டி பிடிக்க மாட்டானா? கடுப்பு ஏற்றுவானா? சந்தோஷமா இருப்பானா? தெரியலையே. கல்யாணம் புதுசில் கணவரே உலகம் அப்சஸ்ட் ஆவாங்க. பெண்ணை அப்படி உருவாக்கிட்டாங்க. அப்சஸ் ஆகாதீங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன். யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பெண்களும் சரி ஆண்களும் சரி, முதல்ல உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைய எல்லாரும் நல்லா பார்த்துக்குவாங்க. பயப்படாதீங்க. கல்யாணம் புதுசில் கவனிச்சிங்களா இல்லையா? அந்த பையனை அந்த அம்மா செம்மையாக வளர்த்துருக்கும். அவனே தோசை ஊற்றிப்பான், அவனே சுடு தண்ணி போட்டு குளிச்சுக்குவான், அவனே துணி துவைச்சுப்பான், அவனே எல்லா வேலையும் பார்ப்பான். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனேயும் எல்லாத்தையும் இவங்களே செய்கிறது. என்ன நான் ஊற்றி தரேன் உங்களுக்கு தோசை, ஒரு தோசை சாப்பிட்ட உடனே தான் மறு தோசையே ஊற்றுறது. சூடாக வேணுமா? என் தோசைகளே தூக்கி கொடுங்களேன். சுட சுட இட்லி, 6 இட்லி 6 திம்பாவேன். அவனுக்கு சுட சுட இட்லி கொடுத்து பழக்கி மிளகாப்பொடி, மிளகா துவையல், 3 சட்னி, 2 சாம்பார் வகையரா வச்சு, ஷூ எடுத்து கொடுக்குறது என்ன, மேட்சிங் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது என்ன, வாட்ச் வாங்கி கொடுக்குறது என்ன, ஷூ போட்டு விடுறது என்ன, போயிட்டு வந்தவனே கவனிக்கிறது என்ன, அது என்ன இது என்ன, எக்கச்சக்கம். 11 மணிக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணி சூப் சாப்பிட்டீங்களா, 1 மணிக்கு ஃபோன் பண்ணி டிஃபன் சாப்பிட்டீங்க, மத்தியானம் லஞ்சு ஒழுங்காக சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, அது இது எல்லாம் விசாரிக்கிறது. ஒரு குழந்தை மட்டும் பிறக்கட்டும், முடிஞ்சு கதை. தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி போயிடும். எது சொன்னாலும் பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, அவ்வளோதான். அவர் முடிஞ்சார் கதை. ஏமா இந்த பைக்கு சாவி எங்கே வச்ச இடத்துல தான் இருக்கும் பாருங்க. ஏமா வச்ச இடத்துல வச்சு எடுத்துக்கிட்டு தான் நான் இருந்தேன், நீ தான் எடுத்து கொடுத்து என்ன பழக்கினேன். இப்போ எங்கே நான் வைக்கிறேங்கிறத எனக்கு தெரியல. இந்த ஹெல்மெட் எங்கே வச்சேன்னு தெரியல, வச்ச இடத்துல தான் இருக்கும் பாருங்க. பாப்பா அழுகுது. ஏப்பா பசிக்குது, இட்லி அங்கே தான் இருக்குது, எடுத்து தின்னுங்க, பாப்பா அழுகுது. ஏப்பா மழை பெய்யுது, உடனே நிறுத்த சொல்லுங்க, பாப்பா அழுகுது. அதுக்கப்புறம் அவன் அந்த ஃபங்க்ஷன் ஒன்று போகிறேன், இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டை மேட்சிங்காக இருக்குமா, இது கூட நான் தான் உங்களுக்கு சொல்லணுமா, என்ன உங்கள் அம்மா உங்களை வளர்த்துருக்காங்க, எங்கள் அம்மா என்னை நல்லா தான் வளர்த்துனுச்சு, நடுவில் நீ புகுந்து சூடாக இட்லி கொடுத்து மிளகாப்பொடி என்னை கொடுத்து என்னை மாற்றி விட்டேன். இப்போ அதுக்கடுத்து அவன் ராஜா மாதிரி வாழ்ந்தவன் இதெல்லாம் அனுபவிக்கலான்னு தெரியாமலே அனுபவிச்சுவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுன்னு. ஒரு நாள் நீங்கள் தூங்கிட்டு இருக்கல, பாப்பா மேலே காலை தூக்கி போட்டுக்கின்னு எட்டி உதச்சி கீழே தள்ளிடுவாங்க. 6 மாமனார் வீட்டில் வாங்கி கொடுத்த காட்டுலேருந்து தரையில் படுத்து ஃபேனு மட்டும் கிறுக்குன்னு ஓடணும். எப்படி இருந்தானா? ஆம்பளை வாங்கி பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்களை அடித்து தான் கொஞ்சுவாங்க, அது ஆத்திரத்தில் செய்கிறது தான். ஏன்டா எப்படி இருந்தேன் நான், நீ வந்து பாப்பா அழுவுது, பாப்பா அழுவுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாப்பா தான். அதுக்கப்புறம் பாப்பா அதை பண்ணுச்சு, இதை பண்ணுச்சு, இதை செஞ்சுச்சு, அது செஞ்சு, அது பேனா கூட மாமானு கூப்பிட்டுச்சு, நீ கவனிக்கலையான்றாங்க. யார் மீதும் அப்சஸ்டாக இருக்காதீங்க. குழந்தைகள் அவர்களாக வளர்வார்கள். உங்கள் பிள்ளைங்க மேலே இங்கே அப்சஸ்டாக இருக்க பிள்ளைகளை கூடுதலாக வழி நடத்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். There is no blueprint in this world. No one has it. யாரிடமும் அந்த ப்ளூ பிரிண்டே கிடையாது. கடைசி வரைக்கும் மிகச்சரியான இடத்துல பிள்ளையை கொண்டு போய் கரையேற்றி விட்டு தான் நீங்கள் திரும்பி நினச்சிங்கன்னா நீங்களும் கரையேற முடியாது, பிள்ளையும் கரையேற முடியாது. உங்கள் உலகத்தின் வழியாகத்தான் இந்த பிள்ளைகள் அவர்களின் உலகத்தை பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை நெருக்கடிக்கு உட்படுத்தாது. Let them face all kind of experiences in that. பல மனிதர்களை சந்திக்கட்டும், பல சூழ்நிலைகளை அவங்க ஃபேஸ் பண்ணட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி தர வேண்டியது மிகச்சிறந்த சாலைகள் அல்ல. எந்த சாலையில் பயணித்தாலும் தடுமாறி விழாமல் போகிறதற்கான ஒரு தத்துவத்தை சொல்லி தருவது தான் பிள்ளை வளர்ப்பு. சாலை போடுவது நம்முடைய வேலையில். யாரை வேணாலும் சந்திக்கட்டும், போகிற வழியிலே ஒரு பெரியவரை பார்க்கட்டும், இந்த காட்டு வழியாக போனால் நான் போய் சென்ற முடியுமான்னு அவனே கேட்கட்டும், போய் பாதியில் திரும்பட்டும், முட்டியில் ரத்தம் வரட்டும், மூக்கில் சில்லிமுக்கு உடையட்டும், மண்டையில் ஒரு காய வரட்டும், எதிர்ப்புகளை சந்திக்கட்டும், திரும்ப அவனே ஃபேஸ் பண்ணுறது. Let them face this world because this is their world. அவர்களின் உலகத்திற்குள் நீங்கள் வராதீர்கள். இல்லைங்க நானே ஒத்த புள்ள பெற்று வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் 2-3 பெற்றுக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஒன்றை பெற்றதுக்காக அதையும் அத்தனையும் செஞ்சிட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ பிரச்சனை அதுதான். அப்சஸ்டாக இருக்கிறது எதுக்கு, எல்லாம் அது செஞ்சிடணும். ஆனால் இவங்களே செய்கிறாங்க. இப்போ நானும் பார்த்துறேன், டான்ஸ் ஆடுறானுவோ அது பண்ணுறானுங்க. முன்னெல்லாம் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தன் டான்ஸ் ஆடுவான். இப்போ 10 பேரும் டான்ஸ் ஆடுறானுவோம். ஒரு 20 பேர் இருந்தாலும் ஒருத்தன் பாட்டு போடுவான். 20 பேரும் பாட்டு போடுறானுங்க. பூரா பையனும் சூப்பர் கிட் ஆக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். பதட்டப்படாதீங்க. பிள்ளைங்களை அப்சஸ்டாக மாற்றவே மாற்றாதீங்க. அதுக்கப்புறம் புள்ள ஸ்கூலுக்கு கூட்டி போடுறது, ஸ்கூலுக்கு கூட்டி ஆடுறது, டீச்சர்களுக்கு என்னென்னா இப்போ பெரிய பிரச்சனையே டீச்சர்களுக்கு பிள்ளைங்க கிடையாது. முன்னாலாம் பிள்ளைங்க தான் டீச்சர்களுக்கு பிரச்சனை. அடம் பிடிக்கிற பிள்ளை, சொல் பேச்சு கேட்காத பிள்ளை, எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்காத பிள்ளை, கிளாஸ் எடுக்கல ஜன்னல் வழியாக பார்க்குற பிள்ளைன்னு பிள்ளைங்க தான் முன்னால் பிரச்சனை. இப்போ பிள்ளைங்கள்லாம் டீச்சருங்களுக்கு பிரச்சனையே இல்லை. டீச்சர்களை வேணால் கேளுங்க, பெற்றதுக்கு தான் டீச்சர்களுக்கு இப்போ பிரச்சனையே. அவங்க ஒரு நாளைக்கு 6 பீரியடு பண்ணுறதுல கூட அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைப்பான் இல்லையா, அன்னைக்கு டீச்சருங்களுக்கு அடிவயிறு ஒன்று கலங்கும் பாருங்க.
ஏன்னா அவ்வளோ கேள்வி கேட்குறோம். டோன்ட் அப்சஸ், கிவ் தம் ஃப்ரீ ஹேண்ட். அவர்களாக இந்த உலகத்தை எதிர்கொள்வார்கள். நீங்கள் உங்கள் வழியாகவே உங்கள் பிள்ளைகள் இருக்கணுமா என்ன? இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் என்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் போட்டேன். உங்கள் அப்பா சூப்பராக பேசுவார், அதனால் நீயும் பேச்சு போட்டிக்கு பேர் கொடுன்னு சொல்லக்கூடாது. ரைட்டு தானே? நீங்களாவே அப்புறம் நான் சூப்பராக பேசுன்னு தேவையில்லாமல் என் பிள்ளைகிட்டையும் போய் சொல்லக்கூடாது. என்னுடைய வீடியோஸ்லாம் சில இதெல்லாம் பார்க்குறப்ப ஆஃபீஸில் ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ ஒன்று காட்டினான். பாப்பா இது பாரு, அப்பா பேசுனது 20 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு அதை காட்டின பார்த்துட்டு பார்த்துட்டு எப்போதும் போல தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு போயிட்டான். எப்போதும் போல தான் பேசுகிறாரு. ஏன்னா நீ எப்பயாவது இதை பார்க்கறதுனால உனக்கு இருக்குது. இந்த ஆள் வீட்டிலையும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கான். உங்கள் பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. ஃபைண்ட் தட் வாட் தட் கைண்ட் ஆஃப் டேலண்ட் தே ஹேவ். நமக்கு பயமாக இருக்குது, இந்த பிள்ளை தோற்றுருமோன்னு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைன்னா கடைசியில் சாதக கட்டத்தை எடுத்துகிட்டு ஜோசியக்கார்ட்ட போயிடுறது. ஏங்க இவன் தேர்வானா மாட்டானா, எல்லா திசையும் தப்பாக இருக்குது, அவன் தசாபுத்தி சரியாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் உங்கள் தசாபுத்தி சரியாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதுதான் இங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. பிள்ளைகளே உலகம் என்று நீங்கள் வாழுகிற போது ஒரு பெரும் சிக்கல் வந்து ஒரு எதிர்காலத்தில். ஒன்று, பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களை அறியாமல் உங்கள் உள்மனசுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பிள்ளை செய்யணும் ஆரம்பிச்சிங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மனசு காம் டவுனாகவே இருக்காது. நீங்கள் சக்ஸஸை எதை வச்சு மெஷர் பண்ண பார்க்குறீங்க? உங்களுடைய வெளிப்புற வெற்றிகள் வழியாக நீங்கள் சக்ஸஸை மெஷர் பண்ண ஜெனரேஷன் நாம இல்லையா? நான் வீடு வாங்கிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன். பணம் சம்பாதிச்சிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன். பதவிக்கு வந்துட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன். 4 பேர் என்ன பெரிய ஆள்னு சொல்லிட்டேன், வெற்றி அடைஞ்சிட்டேன். நம்முடைய வெளிப்புற வெற்றிகளின் வழியாக நம்ம மெஷர் பண்ணோம். வாட் இஸ் சக்ஸஸ்? நம்மளை பொறுத்த வரைக்கும் கார் வாங்குறது சக்ஸஸ், சொத்து வாங்குறது சக்ஸஸ், பெரிய மனுஷன் பேர் எடுக்கிற சக்ஸஸ். வெளிப்புற சக்ஸஸை தான் நம்ம சக்ஸஸ் நினச்சோம். இந்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. பிடிச்சதை செய்கிறது சக்ஸஸ், மென்டலி காமாக இருக்கிறது சக்ஸஸ், ஹாப்பியாக இருக்கிறது சக்ஸஸ். எவன் என்ன சொன்னாலும் எனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிறது சக்ஸஸ். அதுதான் அவனுக்கு சக்ஸஸ். சக்ஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சக்ஸஸ்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் 1980லையும் 90லையும் எதெல்லாம் சக்ஸஸ் சொன்னாங்களோ அதே இவங்கள்ட்ட சக்ஸஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு சும்மா இருக்கிறது கூட சக்ஸஸ். உலகத்தின் போக்கை டீல் பண்ணிக்கிட்டே ஒன்று இருக்கணும். இந்த உலகத்தின் போக்கோடு இந்த பிள்ளைகளை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும். நான் ஒரு முறை என்னுடைய மகளோடு மியூசிக் அகாடமி இப்போ என்ன எக்மோர் மியூசியமுக்கு அவளை கூட்டு போயிருந்தேன் அந்த புக்கெல்லாம் காட்டுறதுக்காண்டி. அப்போங்க வெளியில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடந்துருச்சு. என் மனைவிக்கு என்னுடைய மகளுக்கு வந்து இந்த புல்லட் பிடிக்கும். ஸோ அதில் நானும் அவளும் போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் அங்கேருந்து வந்தவருக்கு அவருக்கு என்னன்னு தெரியல, கோபிநாத் தூங்கும்போது கூட கோட் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் புல்லட்டில் வந்திருக்கானே, அவன்கிட்ட கார் கூடவா இல்லைன்னு நினச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. இப்படி சில கற்பிதங்கள்லாம் இருக்கும்ல. இப்போ கூட ஏன்டா மழை வந்துட போதுரா சத்த இருங்கடா, ஒரு மனுஷனை ஃப்ளோவாக பேச விட்றாங்களா பாருங்க. எங்கே விட்ட பரவாயில்ல, அப்போ கவனிக்கிறீங்க, அது வரைக்குமாவது நிம்மதியாக இருக்கு. சரின்னு புல்லட்டில் போயிருந்தேன். இப்போ கூட நிறைய பேர் நினச்சிக்கிட்டு வந்திருப்பீங்களே, கட்டாயமாக கோபிநாத் கோட் தான் போட்டுக்கிட்டு வருவார் இல்லை, அவர் வீட்டில் ஒரு 20 கோட் வச்சுருப்பார், கோபிநாத் தூங்கும்போது கூட கோட் தான் போட்டுக்கிட்டு தூங்குவார் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உண்டு. அவர் என்ன நினைச்சாரோ தெரில. என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷன் பைக்கில் வரீங்க அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னா, இல்லை என்னங்க சும்மா வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். அவர் விடவே மாட்டேங்கிறாரு. என்ன உங்ககிட்ட காரு கூட இல்லையா, நீங்கள் என்ன இந்த பைக்கில் வர்றீங்க, நீங்கள் பணக்காரர் தானே அப்படின்னாரு. அவருக்கு ஒரு மைண்டில் ஏதோ ஒரு ஃபீல். நான் சொன்னேன், ஆமாம் அதனால தான் புல்லட்டில் வரேன் அப்படின்னு. என்னங்க அப்புறம் இப்போ இதில் வர்றீங்க, அப்புறம் பணக்காரர் இல்லை ஆமாங்கிறீங்க அப்படின்னா. பணக்காரன்னா யார் தெரியுமா? நீ நினைக்கிறபடி வாழ்றவன் கிடையாது, அவன் நினைக்கிறபடி வாழ்ந்தா தான் அவன் பணக்காரன் இல்லையா? நீங்கள் நினைக்கிறபடி நான் வாழ்ந்தா நான் எப்படி பணக்காரனாக இருக்க முடியும்? நீ என்னை பற்றி நினைக்கிறேங்கிற கவலையே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருப்பதற்கு எது சரியோ அதை செய்வது தான் பணக்காரத்தனம். என் மகளுக்கு புல்லட்டில் அப்பாவோடு போவது பிடிக்கும், அவ்வளவுதான். இதை யார் என்ன நினைப்பாங்கிறத பற்றிலாம் நீங்கள் கவலையே படக்கூடாது, அவ்வளோதான். இன்றைக்கி உலகம் மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பணத்துக்கு அர்த்தம் மாறுறது மாதிரி சக்ஸஸ்க்கு அர்த்தம் மாறுது. அவருக்கு இன்னைக்கு உலகம் எக்கச்சக்க துறைகளோடு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இன்றைக்கி புதிய புதிய டெக்னாலஜி இளைஞர்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணி பல பேரை பேட்டி எடுத்திருக்கேன். உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த சிஇஓஸ்லாம் சொல்கிறத கேட்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆன்சர்ஸ் ஆர் அவைலபிள், ரைஸ் யுவர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறான். அப்போ இன்னமும் பழைய மாடல் ஸ்டைலில் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மானால இப்படி தான் நடந்துப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்கிறேன், அந்த காலம் முடிஞ்சிருச்சு. 30 வருஷத்துக்கு ஒரு முறை உலகம் அழிஞ்சிரும். 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த எந்த கருவியும் இப்போ கிடையாது, தெரியுமா இல்லையா? இங்கே பல பேர் பேஜர்னு ஒரு கருவி வச்சுக்கிட்டு எவ்வளோ பந்தா பண்ணிக்கு தெரிஞ்சிங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு கருவி இருந்த விஷயமே இங்கே இருக்கவே எனக்கு தெரியாது. இவ்வளோ இதுக்கு ஒரு நாள் டிவியில் ஒரு படம் போடுறாங்க. கிளைமேக்ஸில் அஜித் வேகமாக ஃபோன் அடிக்கிறாரு, தேவயானி கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்துடுறாங்க, எங்கேஜ் ஆயிடுது.
சரி 2 பேரும் ஃபோனை வைக்கிறாங்க. மறுபடியும் தேவயானி ஃபோன் அடிக்க, தேவயானி ஆமாம், அவங்க ஃபோன் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஹீரோயினு. இவர் எடுத்துப்புறாப்புல. மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க. ஹாலில் உட்காந்து நான் என் பொண்ணோட நான் அப்படியே பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 20வது தடவை பார்க்குறேன். 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட பரபரப்பாக இருக்குது அந்த சீன் எனக்கு. அப்போ என் பொண்ணு கேட்டா, ஏன் பாரு இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, செல்லை கூப்பிட்டா என்ன அப்படின்னா. நான் எப்படி சொல்கிறது, அப்போ செல்ஃபோனு இல்லைங்கிற விவரமே அவங்களுக்கு தெரியாது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உலகம் அழிஞ்சிரும். நீங்கள் பசுபதி அப்படின்னு கூப்பிட்ட உடனே பின்ன அழிந்து பாஞ்சு வந்து நாங்கள் மாட்டெல்லாம் அடக்க முடியாது. நீங்கள் பசுபதினு சொல்லிட்டு இருக்கப்ப நாங்கள் காலேஜ் லேபில் இருப்போம். நீங்கள் எங்களை கூப்பிட்றப்ப நாங்கள் ஏதாவது வேலையாக இருப்போம். டோன்ட் அப்சஸ் வித் கிட்ஸ். தட்ஸ் மை ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ பீப்புள் இஸ், குழந்தைங்க மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காது. அப்சஷன் ரொம்ப நெருக்கிடும். பிள்ளைங்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட சுதந்திரமாக பிரியவே முடியாது. உன்னை எப்படி வளர்த்துன்னு தெரியுமா அப்படின்ட்டு, உனக்காக நான் எவ்வளோ தியாகம் செஞ்சேன் தெரியுமா, அம்மாக்களின் தியாகத்திற்கு ஈடு கொடுக்கவே முடியாது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? யூ ஆர் மேரிட் டு யுவர் ஹஸ்பண்ட் ஒன்லி, நாட் யுவர் கிட்ஸ். யூ ஆர் மேரிட் டு யுவர் ஒய்ஃப் ஒன்லி, நாட் யுவர் கிட்ஸ். நீங்கள் உங்கள் கணவரைத்தான் திருமணம் செய்து கொண்டீர்கள், உங்கள் பிள்ளைகளை அல்ல. நீங்கள் உங்கள் மனைவியைத்தான் திருமணம் செய்து கொண்டீர்கள், உங்கள் கணவரை அல்ல. அவர் அத்தோட ஒத்த புள்ள பெற்றவனே கழட்டி விட்டுறது. ஆம்பளைங்க பாவம் வீரனாவே வெளியில் காட்டிக்கிறதுக்காண்டி சொல்லவே மாட்டாங்க. பாத்ரூமில் போயிட்டு வந்து அழுகுறது. காப்பி கூட போட்டு தர மாட்டேங்கிற மாப்பிள்ளைன்னு போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியுமா? இவர் ஐ லவ் யூ கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் உங்கள் தோழிகிட்ட சொல்லிடலாம். எவர் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைகிட்ட போய் சொல்ல மாட்டான். இப்போ கூட பாருங்களேன், ஆம்பளைங்களுக்காக பேசுறதுங்கிறதே ரொம்ப குறைவு. ஒருத்தன் மூச்சை பிடிச்சி இவ்வளோ நேரமாக ஆம்பளைங்களுக்காக பேசுகிறான், அவனுக்கு ஒரு கைத்தட்டு ஒன்று கூட ஆம்பளைங்களுக்கு தெரில. நீங்கள் எவ்வளோ அப்பாவி. இந்நேரம் நான் பெண்களை பற்றி பாராட்டி 10 வரி பேசுதுன்னா எந்திரிச்சு நான் அண்ணான்னு கத்திருக்குங்க. அப்பாவி ஆம்பளைங்க அப்புறம் சண்டிகளா, அது கூட தெரியலவங்களுக்கு. நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், அந்த காலத்தில் இது ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. அப்புறமா பார்த்தா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறது, குமோன் கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது, குஸ்திக்கு கூட்டிகிட்டு போகிறது, குப்பரை வந்து எந்திரிக்கிறது கூட்டு போகிறது, பக்கத்து விட்டு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கு கூட்டு போகிறது, இது கூட்டு போகிறது, அவனை கரை சேர்க்கணும், அந்த பிள்ளைக்கு அது செய்யணும், எல்லாம் பண்ணி முடிச்சு காலேஜுக்கு கொண்டு அனுப்பி கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஒரு கேரக்டர் ப்ளூ கலர் கைலி இப்போ கட்டிக்கிட்டு வீட்டில் குறுக்கை நெருங்கி நடந்துக்கிட்டு இருக்கும். ஓ, இந்த கேரக்டர் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறமா அன்னைக்கு தங்கச்சிங்களுக்குலாம் போன போட்டு புள்ளன்னு இந்த மனுஷனை விட்டுட்டேன்டி அப்படின்னீங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு காப்பி போட்டு கொடுத்தா கூட இருந்தாலும் குடிக்க மாட்டான். அவனே காப்பி போட்டு குடிச்சு பழகியிருப்பார். அவர் ஒரு ரொட்டீனுக்குள்ளே வந்துருப்பாப்புல. காலையில் எழுந்திரிப்பாப்புல, டீ போட்டு குடிப்பாப்புல, அவரே ஒரு பேப்பர் எடுத்து படிப்பாப்புல, கோயிலுக்கு போவாப்புல, அங்கே போயிட்டு பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு வர்ற வழியில் ஏதாவது கீரை கஞ்சி இதெல்லாம் வாங்கி குடிச்சுவிட்டு அவரே இருக்கிறத வச்சு தின்னுவிட்டு போயிடுவாப்புல. வந்து டிவி பார்ப்பாப்புல, ஒரு 4 சீரியல், காற்றுக்கு என்ன வேலி, அப்புறம் நீயா நானா, இது மாதிரி 1-2 ஐட்டம் பார்த்துட்டு 9:30 மணிக்கு தூங்கிடுவாப்புல. அவ்வளோ மட்டும்தான் அவர் தெரியும். திரும்ப அந்த இணக்கத்துக்குள்ளே வரவே முடியாது. அப்படி தான் நீங்கள் வேலைன்னு ஆண்கள் இருந்தீங்களாலும் பெண்கள் ஒரு கட்டத்தில் விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை காம்பன்சேட் பண்ணி திரும்ப வா ஊட்டிக்கு போவோம், உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், டீ குடிப்போம்லாம் கூப்பிடவே முடியாது. அவங்களுக்கு ஏங்க சும்மா இருங்கங்க அப்படிம்பாங்க. உன்னை தாண்டி கல்யாணம் பண்ண எப்போ சொல்கிற? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ பீப்புள், உங்களுக்கு நடுவில் உங்கள் பிள்ளைகளை விடாதீர்கள். பட்டு கிடப்பான் பாவி பரப்பான் இப்படி சொல்லிவிட்டானே அப்படி இருக்குல்ல, உண்மையே அதுதான். உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நடுவில் விடாதீர்கள். நீங்கள் திருமணம் செய்து கொண்டது உங்கள் கணவரை தான், உங்கள் மனைவியை தான். கடைசி வரை உங்களோடு வரப்போவது உங்கள் கணவர் தான். கடைசி வரை உங்களோடு வரப்போவது உங்கள் மனைவி தான், உங்கள் பிள்ளைகள் அல்ல. அப்ப எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்குது. ஏன்னா இதுக்கு கை தட்டுறீங்கன்னா தெரியுது. அப்ப அவர்களுக்கு நீங்க வழிகாட்டுங்க. தட்ஸ் இட், தட்ஸ் ஆல். அது மட்டும் போதுமானது. ஏன்னா நீங்க இறுக்கி பிடிச்சிருக்கிறதுனால அவனால விலகியும் போக முடியல, பிடிச்சத பிள்ளைகளால சொல்லவும் முடியல. நீங்க கல்யாணம் ஆன புதுசுல இந்த ஊருக்காரங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஊட்டிக்கு தான் அநேகமா இந்த ஹனிமூன்லாம் போயிருப்பீங்க இல்லையா? அப்ப எடுத்த போட்டோலாம் வீட்டில் இருக்கும், போய் பாருங்க. கல்யாண போட்டோ பார்க்க தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும், பட் இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா தான். கன்னத்தோடு கண்ணை ஒட்டியபடி ஒரு புகைப்படம், கைகள் இரண்டும் கோர்த்தபடி ஒரு புகைப்படம், இவங்க தொப்பி அவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்க தொப்பி இவங்க பிடிச்சிக்கிட்டு தொப்பி தூக்கும் பாறை பக்கத்தில் ஒரு புகைப்படம். 2 பேரும் இப்படி எட்டி பார்க்குறப்ப நடுவில் சூரிய கதிர்கள் வருவது போல யாஷிகா கேமராவில் எடுத்த ஒரு புகைப்படம்னு 10 புகைப்படம் இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைக்கு ஒரு 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி இருக்க ஏஜில் நீங்கள் திருப்பூர்லேருந்து தொடங்கி இந்த ஏரியா சுத்துப்பட்டில் போன 10 கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அந்த புள்ள நடுவில் நிற்கும். அந்த புள்ள நடுவில் நிற்காமல் ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது. உங்கள் பிள்ளை உங்கள் வலதிலோ இடதிலோ இருக்காது, நடுவில் தான் நிற்கும். அந்த பிள்ளையை வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டு நிற்கிறான், அவனும் போய் தொலைய முடியாது. இப்போ நீங்கள் அவனுக்காக தியாகம் பண்ணி இப்படி இப்போ அவனையும் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, அந்த பிள்ளையை என்ன பண்ண சொல்கிறீங்க, நீ தியாகம் பண்ணு. உனக்கான எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா? அதுவும் அம்மாக்கள் வேறு தியாகத்தை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏம்மா சாம்பார் வைக்கலையா, நீ மிளகா பொடி என்னதானா, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா? ஏம்மா மிளகா படிக்கலாமாம்மா, பெத்தெடுத்ததை பற்றி பேச முடியும்.
நீங்கள் தியாகம் பண்ணி உடம்பை கெடுத்துக்கிட்டு நாளைக்கு அந்த மனுஷன் தனியாக உட்காந்துக்கிட்டு இவன் அமெரிக்காலேருந்து ஃபோனை போட்டு ஹவ் ஆர் யூ டூயின்னு கேட்கல. நன்றி கெட்டவன் எதுக்குன்னு உங்கள் தியாகத்தை தூக்கி தீயில வைக்க நீங்களும் சும்மா இருங்க, நாங்களும் சும்மா இருக்கோம். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட். எவ்ரிபடி ஹாஸ் டு லிவ் ஆன் தர் ஓன். நான் உனக்காக வாழ்கிறேன், நீ எனக்காக வாழ்கிறேன். நீங்கள் உங்களுக்காக அப்போ எப்போ வாழ்வீங்க? அது அப்புறமா அவன் வந்து வாழ்வான். இப்போ படிக்க சொல்கிறதே அப்படி தான் படிக்க சொல்லலையா? நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன், முடியலை, நீ படிச்சிரு. யோ எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். டாக்டருக்கு படிக்கிறது கஷ்டம்யா, கஷ்டமானதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு ஈஸியானது மட்டும் நீ வச்சுப்பியா? எனக்கு இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை, நீ செய். உங்கள் கனவுகளின் மிச்சத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு இயந்திரமாக ஒரு பிள்ளையை நீங்கள் கருதவே முடியாது. அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன் வழி அவர்களை நடத்துவது தான் சரியாக இருக்க முடியும். They can construct their future on their strength, not with your dreams. உங்கள் கனவுகளை எக்ஸிக்யூட் பண்ணுறது வழியாக ஒரு பிள்ளை வளராது. அந்த பிள்ளையுடைய திறன் என்னவோ அதன் மீது தான் நீங்கள் அவங்களை கட்டி எழுப்ப முடியும் இல்லையா? என்னுடைய திறன் என்னவென்று என்னுடைய ஆசிரியர்கள் சிறு வயதிலே அடையாளம் கண்டார்கள். இந்த பையனுக்கு பேச தெரியுது, கடன்னு பேசுகிறான், கரெக்டாக அவனை ஸ்ட்ரீம் பண்ணால் எங்கேயாவது நின்று திருப்பூர் இருப்புல மேடையை பிடிச்சிருவான் அப்படின்னு நம்பிட்டாங்க டீச்சர்ஸ். அவங்க நம்புறாங்க, நம்ம இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய தனித்திறன் என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்காமலே போவதுக்கான காரணம் என்ன? இவன் இதைத்தான் செய்ய நினைக்கிறான். புள்ள பிறந்தவனுமே போன போட்டு சொல்கிறாங்க, எனக்கு டாக்டர் பிறந்திருக்கான். அந்த டாக்டர் சாக்காய் பார்க்குறாரு, யோ என்னைய ஆப்ரேஷன் பார்த்த டாக்டர் நான் தான்யா, எனக்கு டாக்டர் பிறந்திருக்கான், இன்ஜினியர் பிறந்திருக்கான், ஆடிட்டர் பிறந்திருக்கான். பாஸ் இதெல்லாம் பழைய படிப்பு பாஸு, அவ்வளோ வந்துருச்சு புதுசு. தனியாக துண்டா ஒன்றே ஒன்று மட்டும் படிக்கிறானுங்க. முதல்ல பயப்படாதீங்க, இது ஒன்று தான் நான் சொல்கிற மெசேஜ். உங்கள் கவலைகள், உங்கள் துயரங்கள், உங்கள் அக்கறை அத்தனையும் எனக்கு புரிந்தாலும் கூட உங்களிடம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது பயப்படாதீர்கள். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா எனக்கும் பயமாக இருக்கு. ரைட்டா? உண்மையை சொல்லியிருந்தோமா இல்லையா? நிறைய பேர் மேடையில் கோபிநாத் எல்லாருக்காகவும் பேசுகிறேன்னப்பா, பல மேடையில் நான் எனக்காகத்தான் பேசுகிறேன். ஏன்னா எல்லா பலகீனங்களும் எல்லா இயல்பான சிக்கல்களும் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஆள். அதனால தான் என்னால் உங்களோட கனெக்ட் ஆக முடியும்னு தோணுது. ஏதோ எனக்கு பயங்கரமான ஒளிவட்டம் இருக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அப்படிலாம் எல்லா குறைகளும் இருக்கிற ஒரு சாதாரண ஆள். உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம், நான் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் சௌரியமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போவும் நான் தான் நிற்கிறேன். பிள்ளைகளை அவர்கள் போக்கில் போக விடுங்கள், பின்னால் இருந்தவர்களை கவனித்துக் கொண்டே இருங்கள். அவர்கள் உதவி தேவைப்படுகிற போது நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை கொடுங்கள். நல்லா படி அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லி முடிச்சுடலாம்ல, என்னைக்காவது சொல்லியிருப்பான். நல்லா படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒரு வரி தான், நல்லா படிப்பா சொல்லலாம்ல. நீ படிக்கலை உருப்பட மாட்டேன், படிக்கலை ரோட்டில் தான் நிற்ப, படிக்கலை மாடு மேய்ப்ப, படிக்கலை எவனுமே உன்னை மதிக்க மாட்டான், படிக்கலை அம்மா உன்னோட பேச மாட்டேன், அதுக்காகத்தான் நான் படிக்கலை, நீ பேசாத. அவன் மைண்டில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் பிள்ளை மேலே கொட்டுவான். நடக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு தான் சொல்கிறான். நடந்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க. படிச்சா விஸ்டத்தை கண்டுபிடிச்சிருவடா, படிச்சா உலகத்துக்கு பயன்படுவடா, படிச்சா உன்ன மாதிரி 10 பேரை படிக்க வைப்படா, படிச்சா அதிகாரத்துக்கு வருவடா. படிப்பு தான்டா ஆளுமை, படிப்பு தான் உன்னை வளர்த்தெடுக்கும். சென்றிடுவீர் 8 தக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பீர்னு சொல்லுங்க. லெட் தம் கெட் கான்ஃபிடன்ஸ். கல்வியுடைய பெரும் நோக்கம் துணிச்சலை உண்டாக்குறது தான். யார் எதிர்த்து நின்னாலும் ஏறி என்னால் அடிக்க முடியுங்கிற துணிச்சலை கொடுக்கறது தான். வாழ்க்கையை நான் நினைத்தபடி அமையவில்லை என்றாலும் என்னால் நினைத்தபடி இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை விதைப்பது தான் பெற்றோரின் பெரும் பங்கு, பயமுறுத்துவது அல்ல. யூ ஆர் நாட் ஹியர் யூ தம். அவங்கள பயமுறுத்துறது நம்ம இங்கே இல்லை. ஆனால் பயமுறுத்தினாதான் பிள்ளைங்க கவனமாக இருக்காங்க, பயந்துருவாங்க. ஏன்னா நீங்கள் பயமுறுத்துறதுக்கெல்லாம் சகமானம் சொல்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேமிலி இப்போ இல்லை. நீங்கள்லாம் இருந்த இருப்புக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய இருப்புக்கும் நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளையை திட்டிவிட்டீங்க அப்படின்னா அது அத்தைக்கிட்ட போய் அழுகும் இல்லையா? எங்கள் அம்மா நான் படிக்கலைன்னு திட்டாங்க, நான் முட்டாள்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவள் கிடக்கிறா விடு, நீ அறிவு கொழுந்து அப்படின்னு அத்தை தூக்கி வச்சு கொஞ்சிரும். அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துடும், எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு. இப்போ 2 பேர் தான் இருக்கீங்க வீட்டில். இந்த 2 மூஞ்சியை எவ்வளோ நாள் பார்க்குறதுன்னு தெரில. ஒரு கம்பெனி முதலாளி மாதிரி இருக்காங்க அம்மா, கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பா. அம்மா சொல்கிறத அப்பா செய்யணும். இந்த பையன் இந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயி, இல்லை இந்த பொண்ணு இந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயி. கரெக்டாக அவன் இட்லியை தட்டில் கையை வச்சவனே, உனக்கு இட்லி ஒரு கேடு. ஏன்டா இந்த இட்லியை திங்கிறதே கேடு தான், ஆனாலும் நீங்கள் எனக்கு இட்லி ஒரு கேடு எப்படிங்கிறீங்க? தேர் வாஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பிஃபோர். ஒரு பிள்ளைக்கு நம்பிக்கையை தருவதற்கான ஒரு சுற்றுச்சூழல் நமக்கு இருந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆள் இருந்தா. பார்ட்னர் இன் கிரைம். ஒரு நைட்டு திருவிழாக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் விடலைனாலும் கூட மாமா வந்து கேட்டு நான் கூட்டிகிட்டு வரேன், கூட்டு வருவார். சின்ன சின்ன தவறுகளை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அப்பா பணம் கொடுக்கல டூருக்குன்னா சித்தப்பா தருவார். அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு போனால் அடி வெளுத்துருவாருன்னு தெரிஞ்சா நேராக பெரியப்பா வீட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவாங்க. இந்த ஆளால் உள்ளே வர முடியாது. பெரியப்பா பக்கத்துலேயே நிற்பான், என்னன்னு அவரால் கேட்கவே முடியாது. பெரியப்பா என்னானாலும் சேர்த்தான், வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டான், நீ வை. ஏன்னா அண்ணன் முன்னால் இவர் கையவே வைக்க முடியாது. அத்தைகள் இருந்தார்கள், சித்திமார்கள் இருந்தார்கள், எல்லாம் இருந்தாங்க. ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு ஒரு உறவு இருந்துச்சு.
அவனுக்கு உள்ளுக்குள் பயம் இருக்கிற போது போய் மாமாட்ட பேச விட்றா அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. என்னடா மாப்பிள்ள நீ சிங்க கூட்டிட்டா வாடான்னு கூட்டி கொண்டு டீயும் புரோட்டா வாங்கி தருவார் அந்த ஆள். இப்போ வீட்டில் கொண்டாந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஆமாம் அப்படி தான் இருக்கும். எப்போ பாரு டிவி பார்த்துட்டு இருந்தா அப்படி தான் இருக்கும். உங்கள் கசடுகளையும் கழிவுகளையும் கவலைகளையும் பிள்ளைகள் மீது கொட்டாதீர்கள். பாவம் அவங்க உங்கள் 2 பேரை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. முன்னால் அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருந்துச்சுல, இப்போ அப்படி இல்லைல்ல. உன்னா கொண்டு உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து போடுவேன். நான் சின்ன பிள்ளை இருக்கல அப்படி தான் சொல்லியிருந்தேன். நான் சின்ன பிள்ளை, என் பொண்ணு சின்ன பிள்ளை இருக்கப்ப சும்மா சொல்லுவோம் நாங்கள், உன்னை கொண்டே ஹாஸ்டலில் விட்டுருவோம். உடனே அழுவா, உடனே ஓகே ஒழுங்காக இருக்கணும் இல்லைன்னா ஹாஸ்டலில் விட்டுருவேன். அப்போ எங்கள் அம்மாட்ட போய் ஒரு நாள் சொன்னான், அப்பா எப்போ பாரு என்னை ஹாஸ்டலில் சேர்த்துருன்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொன்னான். உடனே எங்கள் அம்மா சொன்னிச்சு, ஆமாம் அப்படி சொன்னாங்கன்னா சரி சேர்த்துருன்னு சொல்லு, ஏன்னா நீ உங்கள் அப்பனை விட்டு கூட இருந்துருவேன், உங்கள் அப்பா உன்னை விட்டு இருந்துருவானா அப்படின்னாங்க. ரைட்டு தானே? அப்போ சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு பாட்டி இருக்குது. குறைஞ்சபட்சம் உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டாமா, நீ தாம்மா இந்த வீட்டோட பிள்ளைன்னு சொல்ல. ஒன்றுமே இல்லையே. குப்பை தொட்டிலேருந்து எடுத்தோம்னு ஒருத்தன் சொல்லிவிடுவாங்க. இப்போ கூட அம்மாக்கள் சொல்லுவீங்க உன்னை குப்பை தொட்டியில் தான் எடுத்தோம் அப்படின்ட்டு. நீங்கள் நடையாக நடந்து கோயிலாக கும்பிட்டு பெத்த பிள்ளைன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறது இல்லை. அந்த பிள்ளை அழுதுகிட்டே போய் அத்தை கிட்ட சொல்லும், அத்தை என்னை குப்பை தொட்டிலேருந்து எடுத்தாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. யார் சொன்னா? நீ இந்த வீட்டுடைய மகாலட்சுமி, நீ வந்த பிறகுதான் இந்த குடும்பம் தலைச்சுது அப்படின்னு அத்தை சொல்லுவா. அப்படி சொல்ல அன்றைக்கு அத்தை இருந்தால் அவளோடு மொத்தமாக சண்டைப்ப. சின்ன செய்திகளுக்கு சித்தப்பா இருந்தான், அந்த ஆளுக்கு நமக்கு வாக்கியா தகராறு. பெரியப்பாவோடு பேச்சுவார்த்தை இல்லை. கடந்த திருமணத்தில் கறிக்குழம்பு வைப்பதில் எனக்கு 2 பீஸ் குறைந்த காரணத்தால் எந்த சொந்தத்தோடும் இப்போது நான் பழகுவதே இல்லை. நாலேஜை ஈஸியாக நம்ம அக்வயர் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அறிவை எளிதாக பெற முடியும், அன்பை பெறுவது தான் சிரமம். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் லவ். அன்பை பெறுவது தான் கஷ்டம். நீங்கள் அம்மா அப்பாவை அன்பு மட்டும் கொடுங்க போதும். படிக்கிறது எல்லாத்தையும் பள்ளிக்கூடம் பார்த்துக்கோ. எதுக்கு டீச்சருங்கள்லாம் இருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம்லாம் இருக்குது, எதுக்கு தாளாளர் இருக்கிறாரு, கரஸ்பாண்டன்ட் இருக்கிறாரு, எஜுகேஷன் இருக்குது, சிலபஸ் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்குனே பிறந்தவனுங்க நம்மனுங்க. இவனுங்கெல்லாம் படிப்பானுங்க. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தர வேண்டியது நம்பிக்கையும் துணிச்சலும் பாதுகாப்பும் தான். நான் தடிக்கி விழுந்தா எங்கள் அப்பா என் சட்டக்காலரை பிடிச்ச நான் காப்பாற்றுவான்னு நம்புகிற பிள்ளை தோக்கவே தோக்காது. தட்ஸ் இட், முடிஞ்சிச்சு. ஆனால் குத்தமே நம்ம பிள்ளை மேலே தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள, இல்லை ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள, சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் கூட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, எழுத்த வீட்டில் இருக்கா பையன். சின்ன வயசில் ஒன்று மணி விளாண்ட பசங்க. இப்போ இந்த இந்த ஒரு மலையாள பாடல்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க ஆனாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இந்த நடுவில் 2 பேரும் ஆனாங்கல்ல, செம லவ் 2 பேரும். அது 2 ஒரு 20 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா என்ன நினைக்குங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அட பாவி இவனா அப்படின்ட்டு ஏதோ நினைக்க வாய்ப்பு இருக்குது. தெரியல, அப்படியே கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருந்தேன், குறுக்கு இந்த மாதிரி மேட்டர் வந்தாலே குழம்பிடும். என்னது? கரெக்டா அக்கா, அவர் தெளிவாக இருக்காப்புல பாயிண்டில். ஏத்தாவில் ஒரு பையன் இருக்கான். இந்த பொண்ணு ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் இல்லை ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் மாடியில் துணிக்காய போட போது அந்த பையன் சிரிக்கிறான், வித்தியாசமாக படுது. அந்த பிள்ளை கீழே வந்து, அம்மா எழுத்து விட்டு சஞ்சய் என்னை பார்த்து சிரிச்சான். என்னடி உன் ஃப்ரெண்டு தானே எப்போவும் சிரிக்கிறது இல்லை? என்ன இல்லை, அவன் சிரிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. என்ன அமைதியாயிட்டீங்க? ஐயோ நம்ம வீட்டு பிள்ளைய பார்த்து சிரிச்சுட்டா சஞ்சய் எங்கடா இருக்குன்னு தேடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படின்னா முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் யதார்த்தமாக சிரிச்சிருப்பாம்மா, இதெல்லாம் வயசில் சாதாரணம் தாம்மா, இதெல்லாம் கடந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண பாரு, எது முக்கியமோ அதை தான் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம், இல்லை அதை கண்டுக்காதுன்னு கடந்து போகலாம். நம்ம ஒரே ஒரு பதில் தான் வச்சுருப்போம். என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், உண்மையாக இருந்தால் கை தட்டணும். சரியா? நீ ஏன் மாடிக்கு போனேன்? இதானே அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசும். அந்த வாளி எடுத்து போன துணியை கீழே வச்சுட்டு, லூஸு நீ எதுக்கு மாடியை கட்டின அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு போயிடும். பதில் தெரியாத கேள்விகளோடு பிள்ளைகள் தெரிகிறார்கள். நம்ம கம்யூனிகேஷன் உறவாடுறதுனா என்ன நினைக்கிறோம்னா, உத்தரவு போடுறத உறவாடுறதுன்னு நினைக்கிறோம். உறவாடுதல் என்பது இரு தரப்பையும் கேட்பது. உறவாடுதல் என்பது இரு தரப்பையும் கேட்பது. உத்தரவுகளை கரெக்டாக நீ பின்பற்றணுங்கிறது உறவாடுதல் கிடையாது. அம்மா சொல்லுவேன், அம்புட்டி நீ செய்யணும். நான் இப்படி சொல்லுவேன், நீ டொப்படி செய்யணும். கரெக்டாக 7 to 8 இதெல்லாத்தையும் நீ படிச்சிடணும். அம்மா 8 மணிக்கு அந்த 2 சீரியலையும் பார்த்துட்டு வந்துட்டு மனப்பாடம் பண்ணி இதை கரெக்டாக நீ ஒப்பிக்கணும். உறவாடுதல் என்பது இரு தரப்பிலிருந்து நடக்க வேண்டிய கம்யூனிகேஷன். பிள்ளைகள் ரகசியங்களை சுமந்து கொண்டு தெரிகிறார்கள். அதனால எங்கே கேட்குறதுன்னு தெரியாமல் ChatGPT போய் கேட்குறான். ஐ எம் ஃபீலிங் அலோன் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் ஃபீலிங் ஐசோலேட்டட்னு சொல்கிறான். அந்த உங்கள் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்க
புனிதா மேடம் பியூட்டிஃபுல்லாக அவங்க சொன்னாங்க. ரொம்ப நுட்பம். அவங்க ஆரம்பிச்சப்ப கூட நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்காம விட்டீங்க படபடப்பில். அப்போ தான் நான் உள்ளே வந்து அழகாக அவங்க சொன்னாங்க. எல்லாருக்கும் மழை வணக்கம்னு ஆரம்பித்தாங்க. நம்ம கவனிச்சோமான்னு தெரில. அப்புறம் நீங்கள் கவனிக்கலன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாருக்கும் மாலை வணக்கம்னு சொன்னாங்க. ரெண்டையும் சொன்னாங்க டக்குன்னு. அவங்க அழகாக ஒன்று சொன்னாங்க, நீங்கள் பிள்ளைகளோடு உறவாடுங்கள், நம்பிக்கையை கொடுங்கள். கம்யூனிகேஷன் இஸ் 2 வே. அம்மா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற பிள்ளை நல்ல பிள்ளை கிடையாது. ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிற பிள்ளை சவலை பிள்ளை. அது நாளைக்கு உங்கள் கூட நிற்கவே நிற்காது. இந்த கூட்டத்துக்குள்ளேயே இப்போ 45 வயசில் இருக்கிறதுல பல பேர் அல்லது குறைஞ்சபட்சம் நிறைய பேர் இங்கே உட்காந்துருப்பீங்க. இவன் வீட்டுக்கு அடங்காத பிள்ளைன்னு சொல்லப்பட்ட ஒரு பிள்ளை, சொல் பேச்சை கேட்காத பிள்ளை என்று சொல்லப்பட்ட பிள்ளை, அப்படி சில பேர் இங்கே இருப்பீங்க. கடைசியில் யார் பேச்சும் கேட்க மாட்டான், அடங்காப்பிடாரி பைய, எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்பான்னு சொன்னவன் தான் 4-5 அண்ணன் தம்பி இருந்த வீட்டில் அன்னைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துனம் பண்ணிட்டு போனப்போ கூட வயசான காலத்தில் அந்த அடங்காப்பிடாரி பையன் தான் பிள்ளைகளை அம்மா அப்பாவை வச்சு காப்பாற்றுவான். ஏன்னா அவன் சொந்தமாக சிந்திக்கிற பிள்ளை. We need leaders, not just students. We need thinkers, think tanks. I am thinking about the global market. ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பதவிகளை உட்கார்ந்துருக்கக்கூடிய நிறுவனத்தின் தலைவர்களாக உட்கார்ந்துருக்க அவ்வளவு பேரும் தமிழர்கள், இந்தியர்கள். ஆனால் நம்ம அவங்களெல்லாம் சாதாரணமாக மறுபடியும் குமாஸ்தா வேலைக்கு ரெடி பண்ணிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இருக்குது? When they have the capability to run for 100 km/h, why they have to run for 80 km/h? ஒரு மணி நேரத்தில் அவங்களால 100 கிலோமீட்டர் ஓட முடியும்னா இதுக்கு அந்த பிள்ளைகளை 80 கிலோமீட்டர் ஓட வைக்கணும். இல்லைங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக தான் கஷ்டப்படுறதெல்லாம் எனக்கு தெரியுது, நீ என்ன தம்பி இப்படி தப்பாக பேசல. காலம் மாறி இருக்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பது தான் நான் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரே ஒரு லைன் தான் திரும்ப நான் சொல்கிறேன். பயப்படாதீங்க, பிள்ளைங்களை பயமுறுத்தாதீங்க. பயப்படாதீங்க, பிள்ளைங்களை பயமுறுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து வருமா? பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் கடந்த காலத்தோடு உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் 10 வயதில் இருந்ததை போல இந்த காலத்து 10 வயது பிள்ளை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் அவர்களுக்கு இல்லை. 2வது, என்னை விட நீ குறைவான ஆள் என்று மதிப்பீட்டு அளவிலே பிள்ளைகளை நீங்கள் நெருக்கடிக்கு உட்படுத்தினால் பிள்ளைகள் உங்களோடு உறவாடுவதை தொலைத்துவிடும். 3வது, எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை தருவதற்குத்தான் வீடு இருக்கிறது. பாதுகாப்பாக உணரக்கூடிய பிள்ளை வெற்றிகரமாக இயங்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். 4வது, வெறும் கல்வி மட்டும் இன்றைக்கு ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதற்கு போதா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கையாளுவதற்கு தேவைப்படக்கூடிய திறன் எந்த பிள்ளைகளிடம் இருக்கிறதோ அந்த பிள்ளை மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வளர முடியும் என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 5வது, சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை பிழைத்துக் கொள்ளும். சுயமாக சிந்திக்கிற பிள்ளை தான் தலைவனாகும். நமக்கு தேவைப்படுவது தலைவர்கள் தான், வெறும் வேலையாட்கள் அல்ல என்ற யதார்த்தம் புரியுங்கள். 6வது, உங்கள் பயத்தின் வழி நின்று உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தாதீர்கள், அவர்களை காப்பாற்ற மட்டுமே நீங்கள் முயற்சிப்பீர்கள். உங்கள் நம்பிக்கையின் பின்னணியிலிருந்து பிள்ளைகளை வழிநடத்துங்கள், அவர்களை உயரமான இடத்திற்கு உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். உங்களுடைய மனதில் 7வது, உங்கள் மனதில் பதிந்திருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அடிப்படையில் உங்கள் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணாதீங்க. ஒன்று நடந்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்லுங்கள், நடக்காவிட்டால் என்ன விளையும் என்று பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டே இருக்க வேண்டாம். 8வது, படிப்பை பள்ளிக்கூடம் பார்த்துக்கொள்ளும், இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்துக்கொள்ளும். பிள்ளைகளுக்கு தேவைப்படுவது எம்பத்தியும் க்ளோஸ்னஸும் அன்பும் வார்த்தும் தான். அம்மாக்களாக இருங்கள், அப்பாக்களாக இருங்கள். நீங்கள் எம்டிக்களாகவோ சிஇஓக்களாகவோ இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. 9வது, எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளை உங்களுக்கு நடுவில் விடாதீர்கள். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. இந்த படகு உங்களுக்கு சொந்தம் அல்ல, அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு போயிட்டு அவனை திட்டிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. 10வது, மறுபடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வர, பயப்படாதீர்கள், பயமுறுத்தாதீர்கள். இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி.